சென்னையில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ரயில் எப்படி இருக்கிறது, அதில் உள்ள வசதிகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியுடன் கூடிய புறநகர் ரயில் சேவை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்படும் என்ற கேள்வி இருந்தது. அதற்கான ஒரு பதில் தான் தற்போது அதற்கான அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில நாம் பங்கேற்றிருக்கிறோம். முழுக்க ஏசியுடன் கூடிய 12 ரயில் பெட்டிகளை கொண்ட தற்போது இந்த புறநகர் ஏசி கம்பார்ட்மெண்ட் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. சென்னை ஐசிஎஃப்பில் தயாரான இந்த குளிர்சாதன புறநகர் ரயிலில் மெட்ரோ ரயில்களில் இருப்பது போல சிசிடிவி உள்ளிட்ட நவீன வசதிகள் இடம்பெற்றுள்ளன. பயங்கர கிரிப்பான ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எவ்வளோ க்ரௌட் ஏறுவாங்க, டெய்லியும் இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் இந்த ஸ்டீல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு பலைகள் எப்படி மெட்ரோவில் இருக்கும் அதே மாதிரியான ஒரு அறிவிப்பு பலைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு ட்ரெயின் நிறுத்தத்தின் போதும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள் எல்லாமே கேட்கக்கூடிய வகையில் நமக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குறிப்பாக எமர்ஜென்சிக்கு தேவைப்படக்கூடிய அந்த தீயணைப்பு கருவிகளும் உடனடியாக வச்சிருக்கிறாங்க. ரயிலில் பெண்கள் பாதுகாப்பு என்பது மேம்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கும் நிலையில் வந்தே பாரத் ரயில்களில் இருப்பது போல அவசர காலத்தில் பெட்டிகளில் இருந்தபடியே லோகோ பைலட்டிடம் பேசுவதற்கான வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஏதாவது ஒரு பெரிய எமர்ஜென்சி டைம்ல இதை நம்ம அலாரம் கொடுத்துட்டு இங்க இருக்கக்கூடிய லோகோ பைலட்டோட நம்ம டைரக்டா பேச முடியும். குளிர்சாதன ரயிலின் தானியங்கி கதவுகள் அனைத்தும் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதால் பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்படும் என ரயில்வே அதிகாரிகள் குறிப்பிட்டனர். சிசிடிவி கேமராக்கள் ரொம்ப ஒரு பிரதான ஒரு விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 12 பெட்டிகள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அந்த சிசிடிவினுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அதே போல இப்போ ஒரு பயணிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா உடனடியாக அவங்க குறிப்பா லோகோ பைலட் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அவங்க நம்ம ஏற்கனவே காமிச்ச மாதிரி அங்க ஒரு பட்டன் பிரஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யாரு எந்த இடத்துல பேசுறாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஏன்னா அந்த பட்டன் பிரஸ் பண்ணதும் சிசிடிவியும் அதுக்கேற்ற மாதிரி இங்க மாறிடும் சொல்லியிருக்காங்க. இதுல ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்லைடிங் டோர் இருக்கிறதுனால நம்ம சபர்பன்ல இந்த தொங்கிட்டு போறது ஃபுட்பால் டிராவலிங் அவாய்ட் பண்ணலாம். அது ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்னு சொல்லலாம். 1116 பேர் உட்காந்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட 3900 பேர் நின்றுட்டு போகலாம். அந்த எல்லாம் கணக்கில் எடுத்து தான் இந்த 30 டன் ஏசி ஒரு கோச்சிலையும் போட்டு இருக்கோம். அதிக கூட்டம் இருக்கும் வேளைகளில் பயன்படுத்த மின் விசிறிகளும் பெட்டிகளில் இடம்பெற்றுள்ளன. எனினும் புறநகர் ரயிலில் நீண்ட தூரம் செல்பவர்களின் கோரிக்கையான கழிவறை வசதி, மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஏறும் வசதி ஆகியவை இல்லாதது குறையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாத இறுதியில் சென்னை கடற்கரை அரக்கோணம் வழித்தடத்தில் இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் கட்டணங்கள் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் வேல்முருகன்.